ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கான பிரச்சனைகள், உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது. இந்த சாயப்பா சொல்வதை கேள். நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக பலிக்கும். ஆம் செல்லமே, உன்னை தேடி நல்ல காலங்கள், நல்ல நேரங்களும், நல்லதொரு அதிசயங்களும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நிராகரிக்காமல் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. அது நான் சொல்லும் வழியில் நீ நடந்தால் நிச்சயமாக உனக்கு பல அதிசயங்களை காண்பிப்பேன் என் செல்லமே. உன் பிரச்சனைகளுக்கான அதிசயங்கள் எல்லாம் நிச்சயமாக முடியப் போகிறது. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடங்கல்கள், தடைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது. உனக்கு சந்தோஷம்தானே? இனி ஒவ்வொரு நொடியும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன். பிறப்பில் கிடைத்த உறவுகள் அதிர்ஷ்டம் என்றால் நாமாக சம்பாதித்த உறவுகள் பொக்கிஷம்தானே. நம்பிக்கையும் பொறுமையை மட்டும் கைவிட்டு விடாதே என் செல்லமே. முடிந்தது என்று நீ நினைக்கும் நேரத்தில் கூட நான் உனக்கு அற்புதத்தை அளிப்பேன். சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதே சமயத்தில் யாராவது உனக்கு தீங்கு விளைவித்தார்கள் என்றால் அவர்களை போய் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று எண்ண வேண்டாம். அந்த எண்ணமே வேண்டாம். அதை மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. பிறகு உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல் பார்க்கலாம். அதற்காகத்தான் இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா? பொறுமையாக இரு, அந்த இடத்தில் கோபப்படாமல் இரு, அமைதியாக இரு. அதற்கு மாறாக உன்னால் முடிந்ததை நல்லதாக செய் என்று சொல்கிறேன். ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல பிள்ளை, துவாரகமாயின் செல்ல குழந்தை. உனக்கு நான் நல்லதைத்தானே சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன். நான் சொல்வதை கேட்டால் என்றுமே உனக்கு நல்ல நாள் தான். நான் சொல்லுவது என்ன தெரியுமா? கடமையை மட்டும் செய், அவரிடமிருந்து பலனை எதிர்பார்க்காதே. நீ கடமையை மட்டும் செய்தால் ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். அதற்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு. உனக்காகவே மற்றவர்கள் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்காதே. மற்றவர்கள் உனக்கு செய்த நன்மையை மறந்துவிடக்கூடாது. உனது கடினமான நேரத்தில் அவர்கள் உனக்கு உதவும் மட்டுமே அந்த நபர்கள் இந்த சாயப்பாவினால் அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் உனக்கு தேவைப்படும் போது அவர்கள் நீ இருக்க வேண்டும். நிச்சயமாக யாரெல்லாம் சொல்ல முடியாத கஷ்டத்திலும் கவலையுடனும் வேதனையிலும் இருக்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து கவலை, கஷ்டம், மனவேதனை நிச்சயமாக இந்த சாயப்பா போக்கி விடுவேன். கவலைப்படாதே என் செல்லமே. உன்னை சுற்றி உன் மீது அன்பு வைத்திருப்பவர்களை நேசி. அவர்களோடு வாழும் வாழ்க்கையை ரசித்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். மனதிற்கு பிடித்தமானவர்கள் செய்யும் அனைத்துமே அழகானவைதான். ஓடாத நதியும் தேடாத மனமும் தெளிவு கொள்ளாது. வாழ்க்கை தரும் பாடங்கள் என்னவென்றால் எதுவுமே சில காலம்தான், இதுவும் கடந்து போகும் என்பதுதான். ஆகவே எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் ஒன்றும் பெரிதாக இருக்காது. எதையுமே பெரிதான எதிர்பார்ப்போடு எதையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டாம் என்றுதான் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதே சமயத்தில் யாரையுமே முழுமையாக நம்பாதே. உன்னை மட்டும் வாழ்க்கையில் நம்பு. உன்னை மட்டும் நம்பு, அதுவே போதும். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கைதான். அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிடு என்றுதான் உன்னிடத்தில் நான் சொல்கிறேன். நீ மற்றவர்கள் மனதில் வாழும் வரை எப்படி வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர்களுடைய மனதில் வாழும் வரைதான். கவலைப்படாதே. இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச துணை இல்லாத போதுதான் தெரியும் உண்மையான அன்பின் பெருமை. எனவே உன் வாழ்க்கை துணையை அன்புடன் கொண்டு செல். மௌனத்தில் வார்த்தைகளையும் கோபத்தில் அன்பையும் உணர்ந்து கொள்வதுதான் அந்த உறவு. அதனால்தான் சொல்கிறேன், அந்த அன்பான உறவுடன் உன் வாழ்க்கை துணையுடன் புரிதல் இருந்தால் பிரிதல் இல்லை. விரும்பும் பொழுது விரும்புவதை விட வெறுக்கும் பொழுதும் விரும்புவதை உண்மையான அன்பு. விட்டுக்கொடு, உன் விருப்பங்கள் நிச்சயமாக நிறைவேறும். முதலில் உனக்கான வேதனைகளையும் கஷ்டங்களையும் பெரிதாக நினைக்க வேண்டாம். கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அடுத்து நம்ம அதை எப்படி வராதபடியும் நம்மிடம் அது அண்டாதபடியும் பக்குவமாக நம்ம வாழ்க்கையை சிந்தித்து நல்ல வழியில் நடத்தி கொண்டு செல்வோம்.
நான் சொல்ல வருகிறது என்னன்னு தெரியுமா என் செல்லமே? பொறுமையாக கேள். முதலில் நம்ம கூட இருக்கிறவர்கள், அதாவது நம்மை சுற்றி உள்ள உறவுகள் மட்டும் பார்த்து நல்லவரோடு தான் நாம் சேர்ந்திருக்கோமா இல்லையா என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம வளர்ச்சி முன்னேற்றம் தொடர்ந்து வெற்றிகரமாக போகும். புரிகிறதா? ஒரு சிலர் பேச்சு நமக்கு சாதகமாக இல்லை என்றால் அவர்களை விட்டு ஒரு அடி தள்ளியே நின்று அவரிடம் அப்படித்தான் பழகி கொள்ள வேண்டும். அவர்களை விளக்கவும் கூடாது, ஒதுக்கவும் கூடாது, வெறுக்கவும் கூடாது. ஏனென்றால் அவர்களை நீ வெறுத்து விட்டால், அவர்கள் உன் அருகில் இல்லாவிட்டால் அவர்கள் என்ன உனக்காக என்ன செய்கிறார்கள் என்பது தெரியாமல் போய்விடும். ஆகவே வஞ்சகர்களை அருகில் வைத்து கொண்டால் உனக்கு நல்லது. அப்பொழுதுதான் உனக்கு நிறைய அனுபவங்களும் பாடங்களும் நீ கற்றுக்கொள்ளலாம். தோல்வியே அடையாமல் வாழ்க்கையில் சென்று கொண்டிருந்தால் அந்த வாழ்க்கையை சுவாரஸ்யமே இருக்காமல் போய்விடும். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு அதில் தோல்வியுற்று பல கஷ்டங்களை சந்தித்து வெற்றி பெற்று விட்டாயானால் அதில்தான் ஒரு சுகமே இருக்கிறது. அதில்தான் பல அனுபவங்கள் உனக்கு கிடைக்கும். என் செலவை நான் சொல்வது புரிகிறதா? நிச்சயமாக புரியும் என்று நினைக்கின்றேன். இந்த பிரபஞ்சத்தில் எது நடக்கிறதா இருந்தாலும் ஏற்கனவே இந்த சாயப்பா முடிவு பண்ணி சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமாக அதை நான் மாற்றி காண்பிப்பேன். இங்கே நான் சொன்னதுதான் சட்டம் அப்படின்னு யார் நினைத்தாலும் நிச்சயமாக முடியவே முடியாது. ஏனென்றால் அது நினைத்தாலும் நடக்காது. என்னை மீறி எதுவுமே இல்லை. என்னை நம்பினவருக்கு நான் நிச்சயமாக அடைக்கலம் தருவேனே தவிர அவர்களை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். ஆகவே கவலைப்படாமல் வெற்றி உன் பக்கத்தில் உள்ளது என்பதை நீ நிச்சயமாக உணர்வாய். அந்த சமயத்தில் உன் மனம் துள்ளி குதிக்கும். அந்த வெற்றியானது வரும் நிச்சயமாக 2 தினங்களுக்குள் உன் கையில் கிடைக்கப் போகிறது. அதிசயமாக இருக்கும். நல்லதொரு திருப்பமாகவும், ஏன் ஒரு விஷயத்திற்கு தீர்வாகவும் கூட அமையும். என்னை முழுமையாக நம்பு. நீ கேட்பதை நான் படிப்படியாக தருவேன். இந்த சாயப்பாவின் கடமையே என்றுமே நான் கைவிட மாட்டேன் என்று சொல்வதுதான். நான் உன் சாயப்பா. அந்த கடமையிலிருந்து எப்போதும் நான் விலக மாட்டேன். என் கடமையை நான் நிச்சயமாக உனக்கு செய்வேன். அதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது என் செல்லமே. என்னிடம் நீ கேட்பதை நான் நிச்சயமாக தருவேன். உன் ஆசைகளை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பு. நீ என்னை நம்ப வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும். இதை உனக்கு கூறவே இவ்வளவு நேரம் காத்திருந்தேன். ஏன், பல முறை உனக்காக காத்திருந்து நான் தினமும் சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறேன். என்னை முழுதாக நம்பு. நடக்கும், நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் என்று உன்னிடம் சொல்கிறேன். ஆம் செல்லமே, உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.